நாங்கள் தொடர்ந்தும் வேத வார்த்தையை கேட்கும்படியாக பாஸ்டர் விக்ரம் பிரான்சிஸை வெள்ளவத்த கொழம்பு காஸ்பல் கரகசத்தோடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்போம்மா. கரங்களை உற்சாகமாக தட்டுவோமா. கேட்க போகிறது ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. இந்த அருமையான ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியில் இருக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவும் அடியானுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 5வது அதிகாரத்தின் 1 முதல் 10 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதம் கொண்டு வராவிட்டால் உங்களுடைய ஸ்கிரீனில் போடுவாங்க, அதை பார்த்து வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 10 வரை வசனங்கள் நாம் சேர்ந்து வாசிப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை ஏற்றுக்கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் பேச போகிற வசனத்தை கேட்கத்தக்க இருதயத்தை இந்த காலை வேளையில ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கொரிந்திய திருச்சபையாருக்கு எழுதின நிருபத்தினுடைய சிறிய பகுதியை இன்றைக்கு திருச்சபையாக நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் அறிய வேண்டிய சத்தியத்தை நீர் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல் அல்ல, மரம் அல்ல, எங்களோடு கூட பேசுகிற தேவன். இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய தேவரீர் பேசும் அடியார்களாகிய நாங்கள் அதை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த 10 வசனங்களுடைய முடிவை நீங்கள் கவனிப்பீர்களானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தைரியமாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இன்னும் குறிப்பாக பார்ப்பீர்களானால் அந்த வார்த்தைகளை ஒருமை வார்த்தையாக இல்லாமல் பன்மை வார்த்தையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். வசனம் 1வது வசனத்தை படித்தால் அறிந்திருக்கிறோம், 2வது வசனத்திலே வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம், 4ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் விரும்புகிறோம், 6ஆம் வசனத்திலே நடக்கிறோம், 7ஆம் வசனத்திலே தைரியமாய் இருக்கிறோம், 9ஆம் வசனத்திலே நாடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்துக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க. எல்லாரும் ஒரு நல்ல சேரில் நாற்காலியில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உட்காந்துருக்கிற நாற்காலியை பார்த்தா இரும்பு இருக்குது, பலகை இருக்குது, ஃபோம் இருக்குது, அதில் துணி இருக்குது. இப்போ இங்கே ஒரு இரும்பு துண்டையும் ஒரு பலகை துண்டையும் ஒரு துணியையும் ஒரு ஃபோமையும் போட்டுட்டு இதுதான் நீங்கள் உட்கார வேண்டிய நாற்காலின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நிச்சயமாக ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நாற்காலிக்குரிய வடிவத்தை அந்த இரும்பு பெறும் வரைக்கும், அந்த பலகையான அந்த இடத்துல பொருத்தப்படும் வரைக்கும்
மேலே துணி போட்டு மூடுகிற வரைக்கும் அது நாற்காலி அல்லன்னு தெரியும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் பண்புகள், த குவாலிட்டிஸ் ஆஃப் அ ட்ரூ கிறிஸ்டியன். ஒரு நாற்காலிங்கிறது இப்படி இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோமே, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? நாம் எதையும் பார்த்து ஒரு நாற்காலின்னு சொல்லிட போகிறதில்ல. ஒரு நாற்காலியுடைய வடிவத்தில் இருக்கிறத பார்த்தா நாற்காலின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியானால் ஒரு உண்மை கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ஒரு உண்மை கிறிஸ்தவனாக இருப்பேனானால் அவனுக்கான பண்புகள் என்ன? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகிறார். முதலாவது வசனத்தை கவனிங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். முதலாவது ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் அறிவு, த நாலேஜ் ஆஃப் அ ட்ரூ கிறிஸ்டியன். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஒரு வீட்டில் இருந்தால் வரோம். ஒரு வீட்டில் இருந்து தான் இன்றைக்கி காலையில் நாம் சபைக்கு வந்திருக்கோம். ஆனால் நீங்களும் நானும் தங்கி இருக்கிற வீடு அது நம்முடைய நிரந்தரமான இடமா? அந்த இடத்துல தான் நம்ம தொடர்ந்து வாழப்போகிறோமா? அதுதான் நம்முடைய நிரந்தர முகவரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒன்று கேட்டிருப்பாங்க, நிரந்தர வதிவிடம்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஐசியெல்லாம் வச்சுருப்பீங்க பாருங்கள். இந்த ஐசியை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். நிரந்தர வதிவிடம்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, உங்கள் அப்பா ஐடென்டி கார்டு வச்சுருந்தார், அதில் நிரந்தர வதிவிடம்னு எழுதியிருந்தார். அங்கேயா இருக்கார்? இப்போ எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா சவுக்காலில் தான் இருக்கார். ஆனால் அவருடைய ஐடென்டி கார்டு என்ன எங்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நிரந்தர வதிவிடம் வந்து வயல் வீதி மன்னாருன்னு இருக்குது. அங்கே போய் எங்கள் அப்பாவை தேடினா இருப்பாரா? இல்லை. எங்கேயுமே நாம் நிரந்தர முகவரி இல்லைங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது அறிவு என்ன? நாம் இங்கே ஒரு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறோம். இந்த கூடாரம் மனிதனால் கட்டப்பட்ட கூடாரம். இது கைவேலையாய் செய்கிற ஒரு மனிதன் செய்த ஒரு கூடாரம். இது அழிவுக்குரிய கூடாரம். ஆனால் ஆண்டவரால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு நித்தியமான வீடு ஒன்று இருக்கிறது. அது பரலோகத்தில் எனக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது அறிவு என்னன்னு கேட்டால், நான் இப்பொழுது இருக்கிறது என்னுடைய நிரந்தரமான இடம் அல்ல. எனக்கு தேவனால் கட்டப்பட்ட ஒரு நித்தியமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த அறிவு தான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. அதனால தான் பரிசுத்தவான்களை கவனிப்பீர்களானால் யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யோசுவா சொல்லுகிறார், இதோ நான் பூலோகத்தார் போகிற வழியிலே போகிறேன் என்றார். நான் பரிசுத்தவானாய் வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்தேன், அதனால் நான் இந்த பூமியில் இருக்க போகிறதில்லை, இதை விட்டு போகிற நாள் வருகிறது என்று சொல்லுகிறான். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிற வேளையிலே 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கிற பொழுது, தாவீது மரணம் அடைகிற காலம் சமீபித்த பொழுது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதத்தை எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்கிறார். அப்போ அன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு இருந்த அறிவு என்ன? இது என்னுடைய கூடாரம் அல்ல, நான் போக வேண்டிய ஒரு நிரந்தர வீடு எனக்கு இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு யோவான் 14:2 நமக்கு ஒரு நிச்சயத்தின் வார்த்தையாக சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் விசுவாசிகளுடைய பட்டியலை சொல்லுகிற அந்த அதிகாரத்திலே எபிரேயர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்காக அவன் காத்திருந்தான் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன? இது என்னுடைய இடம் அல்ல, நான் போய் சேர வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். இதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. ரெண்டாவதாக 2 முதல் 4 வசனத்தையும் 4ஆம் வசனத்தை முதல் போதி வரைக்கும் படிக்கிற பொழுது, ஏனெனில்
இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ரெண்டாவது, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாஞ்சை, த லாங்கிங் ஆஃப் அ ட்ரூ கிறிஸ்டியன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாஞ்சை என்ன? இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நாம் வாழுவதற்கென்று தேவன் ஒரு சரீரமாகிய கூடாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கூடாரத்திலே வாழும் பொழுது நமக்கு பல விதங்களிலே தவிப்பு இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே வேதனைகள் இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் இருக்கிறது. நாம் அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், அறிவற்றவர்களாக இருக்கலாம். நாம் பணம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். நாம் இந்த நாட்டில் வாழலாம், இல்லை வெளிநாட்டில் வாழலாம். நம்ம மாடி வீட்டில் வாழலாம், இல்லை குடிசை வீட்டில் வாழலாம். எங்கே வாழ்ந்தாலும் இந்த சரீரத்தை நாம் சுமந்து இருக்கிற வரையிலே இது மரணத்துக்குரிய சரீரம், மரணத்தை சுமந்திருக்கிற சரீரம். பாவம் என்று சொல்லுகிற அந்த மரணத்தை பாரமாக சுமந்திருக்கிற தவிக்கிற ஒரு தவிப்புள்ள சரீரத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு 14:1-2 யோபு சொல்கிறான், ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்ணுகிறான், நிழலை போல நிற்காமல் ஓடுகிறான். பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கி 2:22-23, மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு என்ன பலன்? அவனுடைய இருதயங்களின் எண்ணங்களினாலும் அவனுக்கு என்ன பலன்? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே என்று சொல்லுகிறான். அப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு, இந்த பூமியிலே தவிப்போடு இருக்கிற கிறிஸ்தவனுக்கு இருக்கிற உண்மையான வாஞ்சை என்ன? அவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போவது அவனுடைய வாஞ்சையாக இருக்குது. காரணம் என்ன? அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவராகிய இயேசு யோவானுக்கு பத்முத்தீவிலே வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின 21-3-4 படிக்கிற பொழுது, மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போனது என்று விளம்பினது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இந்த பரலோகம் எப்படிப்பட்டது என்று அவன் அறிகிற பொழுது, அவன் உண்மையான விசுவாசியாக இருப்போமானால் அவன் இந்த பூமியில் இருக்கிறதை காட்டிலும் பரம வாசஸ்தலமாகிய பரலோகத்துக்கு போவதே அவனுடைய வாஞ்சையாக இருக்கும். மூன்றாவதாக, உண்மையான கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன்? நீங்கள் 4ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை பாருங்கள். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். 8ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலும், இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய விருப்பம் சொல்லப்படுகிறது. The desire of a true Christian. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய விருப்பம் என்ன? இந்த பரலோகத்தை குறித்து அவனுக்குள்ளே ஒரு அறிவு வருகிறது. இது துக்கம் இல்லாத, அலறல் இல்லாத, வருத்தம் இல்லாத இடம் என்று அவனுக்கு தெரிகிறது. ஆகவே உடனடியாக அங்கே போக வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தாலும் அவன் போக முடியாது. இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க, நேற்று இரவு படுத்துட்டு போர்வையை போத்துட்டு படுத்திருப்பீங்க. காலையில் யாரும் அந்த போர்வையோடு இந்த இடத்துக்கு வரல. போர்வை என்ன செஞ்சிட்டீங்க? களைந்து போயிட்டீங்க. பரலோகம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது, பரலோகம் அருமையான இடம்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் விரும்புகிற நேரத்தில் அங்கே போய்விட முடியாது. போர்வையை களைந்து போட்டு சபைக்கு வந்ததை போல் நீங்கள் இன்றைக்கி விரும்பினோடனே பரலோகம் போய்விட முடியாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய விருப்பம்
இந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு பாடுகளின் துன்பத்தை அனுபவிக்க தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தை கடந்துதான் நான் அங்கே போக வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருப்பான். அதுதான் அவனுடைய விசுவாசமும் கூட. அதனாலே தான் நீங்கள் ஆதி அப்போஸ்தலரை பார்த்தால், ஆதி அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு போன பொழுது கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார் என்று பீலாவிடலை. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அவங்களை சேர்த்து தான் சொன்னாங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விருப்பம் இருக்குங்க. ஆனால் இந்த பூமியிலே நான் இருக்கும் பொழுது இந்த பாடுகளை அனுபவிக்காம நான் கடந்து போய்விட முடியாது. இந்த பூமியிலே தேவன் எதற்காக இந்த பாடுகளை எனக்கு அனுமதிக்கிறார்? நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு போவதற்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தும்படி இந்த பூமியில் எனக்கு பாடுகளையும் வேதனைகளையும் வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்குமானால் நான் பரலோக ராஜ்யத்தை ஒரு விரும்புகிற ஒருவனாக இருப்பேன். வாசிங்க 1 பேதுருடைய புஸ்தகம். அந்த நிருபத்திலே பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருமையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என்ன செய்கிறார்? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பூமியில் நாம் இருந்து அங்கே போக வேண்டிய இலக்கை அடைய வேண்டுமானால் இந்த பூமியில் தேவன் என்னை சீர்படுத்த வேண்டும், என்னை ஸ்திரப்படுத்தணும், என்னை பலப்படுத்தினா தான் நான் நிலை நிற்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உட்கார்ந்துருக்க இந்த சேரை அந்த இரும்பை ஒருத்தன் வளைக்கவே இல்லை, அது சேராக மாறிடுமா? அதை சீர்படுத்தணும். அது வெல்டிங் வைக்கலாம், அடுத்ததாக பார்க்குறோம் ஸ்திரப்படுத்துகிறான், அங்கே வெல்டிங் வச்சு போல்ட் வச்சு டைட்டன் பண்ணுறான், அதுக்கு பின்பாக அதை பலப்படுத்துகிறான், எல்லா இடத்துல இறுக்கமா இருக்கான்னு. இல்லைன்னா இந்த சேரில் நீங்கள் உட்கார முடியுமாயா? முடியாது. பிரியமான தேவனுடைய ஜனம், இந்த உலகத்தில் நம்ம பயன்படுகிற ஒரு பொருள், ஒரு 2-3 மணி நேரம் உட்கார போகிற இந்த சேரை ஒரு சேராக உருவாக்கணும்னா அதை சீர்படுத்த வேண்டியிருக்கு, ஸ்திரப்படுத்த வேண்டியிருக்கு, பலப்படுத்தினா தான் அது நிலை நிற்குது. நம்ம பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு தேவன் என்னெல்லாம் செய்கிறார்? எப்படி? இந்த இரும்பு இல்லைங்க எனக்கு வலிக்குதுங்க, என்னை வளைக்காத, நான் வளைக்க விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாட்காலியாக உருவாகவே முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு கிறிஸ்தவனுடைய விருப்பம் என்னன்னு கேட்டால், என் தேவன் இந்த பூமியில் நான் பாடுகள் அனுபவிக்கும் பொழுதும் துன்பங்கள் அனுபவிக்கும் போதும் வேதனைக்குள்ளாக கொண்டு போகும் போதும் எனக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு அவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இன்னைக்கு இந்த வசனங்களை விரும்புறதில்லை, இந்த வசனங்களை பேச விரும்புகிறதில்லை. ஆனால் ஏன் எனக்கு இந்த துன்பங்களை தேவன் அனுப்புகிறார் என்று கேட்டால், தேவன் எதிர்பார்த்திருக்கிற, நான் அங்கே வந்து சேருவேன் என்று தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு நான் போக வேண்டுமானால் இங்கே என்ன இஷ்டப்படி வாழ்ந்து ஏன் விருப்பப்படி வாழ்ந்து நாங்கள் போயிடவே முடியாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும், நீங்கள் இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் உண்டு. ஆனால் இந்த சரீரத்தை விட்டு தேவனிடத்திலே ஒரு நாள் போவேன் என்கிற விருப்பம் உள்ளவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பான். 4ஆவதாக 5 முதல் 6 வசனங்களை பாருங்கள். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். 4ஆவதாக ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் விசுவாசம், the faith of a true Christian. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய விசுவாசம் என்ன பிரியமானவர்களே? நான் போய் சேருகிற இந்த பரலோக ராஜ்யத்தை நான் கண்ணால் பார்க்கல,
ஆண்டவர் எனக்கு எந்த தரிசனமும் தரல, ஆனால் அது உண்டு என்று நான் விசுவாசித்தால் தான் அங்கே போக முடியும். இப்போ நம்ம பாஸ்டர் ஆஸ்திரேலியா போகிறார். இப்போ அவருக்கு இப்போ வீடு இருக்கு, அவர் மகன் இருக்கார், போகிறார். இப்போ அப்படி இல்லாமல் இன்னொருத்தர் போகிறார். அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி அவர் போகிற ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி அவர் எதையும் தேட மாட்டார். கூகுள் மேப்பை போடுவார், அது காட்டும் இப்படி போகணும், டாக்ஸிக்கு இவ்வளவு கொடுக்கணும். இப்போ அவர் ஹோட்டலில் போய் தங்க போகிறாரு. அந்த ஹோட்டல் பேர் என்ன போட்டாருன்னா வருது. நான் தங்க போகிற அறை என்ன, இங்கே இருந்துகிட்டே அதை பார்க்குறாரு. பரலோகத்தை அப்படி நீங்கள் யாராவது பார்க்க முடியுமா? இங்கே யாருக்காவது ஆண்டவர் மேப் போட்டு கொடுத்துருக்காரா? இல்லை எவனாவது போனவன் வந்து இப்படிலாம் இருக்குப்பா சீக்கிரமாக வந்து சேருன்னு சொல்லிட்டு போகிறானா? ஒன்றும் கிடையாது. அருமையான தேவ ஜனமே, இந்த பரலோகம் உண்டென்று நீங்களும் நானும் எப்படி விசுவாசிக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பரலோகம் உண்டா இல்லையான்ற சந்தேகமே கிறிஸ்தவனுக்கே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பிரசங்கெல்லாம் எப்படி இருக்கு? நாம் கேட்க விரும்புகிறதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்களையே கேட்க விரும்புகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமான ஒரு இடத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை நோக்கி என்னை போக வைக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, கண்களால் காண்கிறத நம்ம நம்பணும். ஆனால் வேதம் சொல்றது கண்களால் காணுகிறத நம்பிக்கிறது ஒரு நம்பிக்கையே அல்ல. உடைய விசுவாசம் என்பது என்ன? எபிரேயர் 11:1 இந்த விசுவாசத்திற்கான சரியான வரைவிலக்கணம் கொடுக்கப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அருமையான தேவ ஜனமே, இந்த கையில் உள்ள இந்த வேத புஸ்தகத்தில் வரிக்கு வரி இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லலை. அங்கங்கே சில கிளிம்ஸ் தான் காட்டியிருக்கார், அங்கங்கே சில காட்சி தான் காமிச்சிருக்காரே தவிர பரலோக ராஜ்யத்தை குறித்து முழு டீட்டெயிலும் எங்களுக்கு தரப்படலை. அந்த ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை நம்ம விசுவாசித்து அங்கே எனக்கு ஒரு பரலோகம் உண்டு என்று விசுவாசிக்கிறவன் தான் ஒரு உண்மையான விசுவாசி. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு பிரயாணம் போகிறோம், ஒரு பிரயாணம் ஆயத்தம் இல்லாமல் போக முடியாது. இன்றைக்கி இரவைக்கு யாழ்ப்பாணம் போக போகிறீங்க, அப்படியே போய் ட்ரெயின் ஏறிடுவீங்களா, பஸ் ஏறிடுவீங்களா? எவ்வளோ ஆயத்தம்! இந்த பரலோக பிரயாணத்துக்கு என்ன ஆயத்தம்? அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறார், இந்த ஆயத்தத்தை ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளே நடத்துகிறார். இந்த பரலோக பிரயாணத்துக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஆவியானவரை கொண்டு சில ஆயத்தங்களை நமக்குள்ளே செய்கிறார். முதலாவது, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தை நமக்குள்ளே தருகிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறார். ஞானஸ்நானத்தாலே உடன்படிக்கை செய்யும்படி வைக்கிறார். திருவிருந்திலே பங்கு பெற்றி அவருடைய மரணத்தை அறிக்கையிட வைக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டிய அந்த அவசியத்தை குணத்தை உணர்த்துகிறார். காரணம் என்ன? இவைதான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்தில் எல்லா கூத்தையும் ஆடிட்டு நாம் பரலோகம் போய் சேர்ந்து விட முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு சபை இருந்தது. அந்த சபையிலே அங்கே இருக்கிற ஒரு விசுவாசி எப்போ பாரு பாஸ்டரோட சண்டை, சபையோட சண்டை. ஒரு நாள் அவன் ஒழுங்காக வர வைக்க மாட்டான், திடீர்னு அவன் இறந்துட்டான். இப்போ அவனுக்கு அடக்கம் பண்ண போனால் சபையினுடைய மூப்பர்கள் பாஸ்டர் இவன் சபையோட சண்டை, இந்த அடக்கம் நாம் பண்ணவே கூடாதுன்ட்டான். பாஸ்டர் சொன்னால் எல்லாம் தப்புப்பா, என்ன இருந்தாலும் அவங்க குடும்பம்லாம் நம்ம சபைக்கு வருது, நாம் அடக்கம் பண்ணோம். போய் அடக்கம் பண்ணிட்டான். அடக்கம் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அந்த கிராஸை வச்சு RIPன்னு எழுதிட்டு வந்தாச்சு. வரும்பொழுது பின்னாடி உள்ள மூப்பர் பிள்ளிகிட்டே வர்றாரு, சபையோடு ஒழுங்காக இருந்து செத்தவனுக்கும் RIP, இவனை மாதிரி சண்டை போட்டு செத்தவனுக்கும் RIP. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த சபையோடு ஒழுங்காக இருந்து சாகிறவன் RIP, ரெஸ்ட் இன் பீஸ். இவனுக்கு RIP, ரெசரக்ஷன் இம்பாசிபிள். இவனுக்கு RIP சரிதான், ரெசரக்ஷன் இம்பாசிபிள். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க? நீ என்ன கூத்தை ஆடிட்டு அடக்காராதங்கள ஒரு ஊழியக்காரனை வச்சு ஜெபம் பண்ணா போயிடுவியா? அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் நம்ம எதை யோசிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதினாலும்
சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் உங்களை தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் உண்டென்று சத்திய வசனம் சொல்லுகிறதை உண்மையாக நீ விசுவாசியாவிட்டால் நீ உண்மையான விசுவாசி கிடையாது. ஒரு உண்மையான விசுவாசியுடைய விசுவாசம் என்ன? நான் போய் சேரும்படிக்கு தேவன் எனக்கு ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார் என்பது ஒரு உண்மையான விசுவாசியுடைய விசுவாசமாக இருக்கும். ஐந்தாவதாக 7-8 வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்கள். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய தைரியத்தை குறித்து எழுதுகிறார். The courage of a true Christian. பிரியமானவர்களே, இந்த சரீரத்தில் நாம் இருக்கும் பொழுது எவ்வளவோ சவால்களை சந்திக்கிறோம், எவ்வளவோ பாடுகளை சந்திக்கிறோம், எவ்வளவோ வேதனைகளுக்கு நாம் முகம் கொடுக்கிறோம், எவ்வளவோ கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனால் இதையெல்லாம் நாம் அனுபவித்தாலும் நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கிறது. அந்த தைரியம் என்ன? ஒரு நாளிலே இந்த பாடு அனுபவிக்கிற சரீரத்தை நான் விட்டு என்னுடைய தேவனிடத்துக்கு போவேன் என்கிற தைரியம் இருக்கிறது. பாடுகள் மத்தியிலே நான் இந்த போராட்டத்தை போராடினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலை, நான் அப்படியே ஜாலியாக வாழ்ந்தேன், கடைசியில் எனக்கு பரலோகம் கிடச்சிச்சு, கடைசியில் எனக்கு கிரீடம் கிடச்சிச்சுன்னு சொல்லலை. 2 தீமோத்தேயு 4:7-8 வசனத்தில் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஓட்டத்தை எப்படி முடித்தேன்? என்னமோ நானும் ஓடி முடித்தேன்ப்பா, அப்படி முடிக்கலை. நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஒரு போராட்டத்தை அவர் போராடுகிறார். அதனாலே சொன்னார், இதனாலே இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் அவர் சொன்னார், யார் இதை தரப்போகிறார்? எனக்கு இந்த கிரீடத்தை தர்றது யார்? உலகத்துடைய ராஜா அல்ல, அன்னைக்கு இருந்த ரோம சக்கரவர்த்தி அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை தருவார். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் எனக்கு இந்த காரியம் உண்டு என்ற தைரியம்தான் அந்த விசுவாச போராட்டத்தை அவரை ஓட செய்தது. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 3:20-21 வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு எழுது. இங்கே தான் இருக்கிறாரு, பூமியில் தான் இருக்கார், எங்கேயோ ஒரு வீட்டில் தான் தங்கி இருக்காரு. ஆனால் என்ன எழுதுகிறாரு? இது என் கூடாரமே கிடையாதுப்பா, இது என் குடியிருப்பே கிடையாது, பரலோகம் என்னுடைய குடியிருப்பு. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 21 வசனம் பாருங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இது பாடுகளை அனுபவிக்கிற சரீரம்தான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய தைரியம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் எனக்கு வேறொரு சரீரம் கொடுக்கப்படும். அந்த தைரியம் அவனுக்கு இருக்கு. அதனால தான் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. இந்த சரீரம் அற்பமானது தான், ஆனால் இதை மகிமையான சரீரமாய், தம்முடைய சாயலுக்கொத்த சரீரமாய் மாற்றுகிற ஒரு தேவன் பரலோகத்திலே அதை எனக்கு மாற்றப் போகிறார். அந்த தைரியம்தான் இந்த பரலோக பயணத்தில் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை போக வைக்கிறது. 6வதாக 9 வசனம் பாருங்கள். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஒரு உண்மையான கிறிஸ்துவோடைய குறிக்கோளை குறித்து பேசுகிறார். தி எய்ம் ஆஃப் அ ட்ரூ கிறிஸ்டியன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களுடைய குறிக்கோள் என்ன? ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான குறிக்கோள் இந்த உலகத்தை பிரியப்படுத்தும்படி வாழ்வதல்ல, மனிதர்களை பிரியப்படுத்தும்போது வாழ்வதில்லைங்க, கர்த்தரை பிரியப்படுத்தும்படி வாழ்வது. இந்த ஒரு வாரம் வீட்டில் இருந்தீங்க, போன ஓய்வு நாளுக்கு இந்த ஓய்வு நாளுக்கு இடையில் நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தியிருக்கீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் உன்னை பார்த்து எங்கள் அப்பா அம்மா கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழுகிறாள்னு சொல்ல முடியுமா? நீங்கள் போகிற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கிற இடங்களிலும் வேலை செய்கிற இடங்களிலும் கர்த்தரை அறியாத மக்கள்
இவங்க கர்த்தரை பிரியப்படுத்தபடி வாழுகிறாங்க என்ற அந்த சாட்சி இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துருக்கமா? பரலோக ராஜ்யம் போகிறோன்னு சொல்கிறோமே, யார் போவா? உனக்கு பிரியமா, உலகத்துக்கு பிரியமா நீ வாழ்ந்துட்டு அங்கே போக முடியாதுமா. இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்கிறோமா? இந்த போன மாதம் 29 வந்தேன். யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் மட்டக்களப்புலையும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். அங்கே சபையில் ஒரு குறிக்கப்பட்ட ஆட்களை நான் பார்க்கல. எப்போவுமே போகிறதுனால அவங்கள பார்க்கல. எங்கே இந்த பசங்களை காணோம் அப்படின்னு கேட்டால் அவங்க டியூஷனுக்கு போயிருக்காங்க. எக்ஸாம் வருது, பரீட்சை வருது, டியூஷனுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு சண்டே ஆராதனையே கிடையாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்கிற வார்த்தை இந்த வாலிப வயசில் இங்கே இருக்க வேண்டிய பிள்ளைங்க மீறுறாங்க. அப்பா அம்மா கொண்டே விட்டு வர்றாங்க, நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா, ஏன்னா என்னோட ஒருத்தர் கடைசியாக என்னை ட்ராப் பண்ண ஒருத்தர் காரில் வந்தார். அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். யாருக்கு சாப்பாடுன்னு கேட்டேன். பையன் டியூஷனில் இருக்கான், போய் கொடுத்துட்டு போகணும், சாயங்காலம் தான் வருவான். பிரியமானல நான் கேட்டேன், ஏம்மா சண்டே சர்ச்சுக்கெல்லாம் பிள்ளை வரவேன். நான் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அந்த டியூஷன் வாத்தியார் கோச்சுக்கு பாரு. அப்போ அவர் டியூஷன் வாத்தியாரை பிரியப்படுத்த ரெடியாக இருக்க. இன்றைக்கி சண்டே அன்னைக்கு தான் கிரிக்கெட் கோச்சிங் வைப்பான், சண்டே தான் ஃபுட்பால் கோச்சிங் வைப்பான், சண்டே அன்னைக்கு தான் செமினார் வைப்பான். அவனையெல்லாம் பிரியப்படுத்துகிற நீ கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்தா பரலோகம் போகிற? நீ யாரை பிரியப்படுத்துகிற? அருமையாக தேவ ஜனமே, ஒரு கிறிஸ்தவ பெற்றோரா இல்லை அந்த வாத்தியாரை பார்த்து, என் வாத்தியாரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என் பையன் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவான் உன் படிப்புக்கு சொல்லுற தைரியம் இருந்தால் நீ கர்த்தரை பிரியப்படுத்துகிறவன். கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் பேக் போன்ஸ். நீ தைரியம் இருக்க சொல்ல யாரை நோக்கி? அப்போ அந்த தைரியம் நீங்கள் எடுக்காம எப்படிங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும்? அருமையான தேவ ஜனமே, கடந்த ஒரு வாரத்தில் உண்மையாக நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கிறோமா? பாருங்க, கொலோசியர் 1:10 சொல்கிறார், சகலவித நற்கிரியமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள. எப்படிங்க? கர்த்தரை தேவனை அறிகிற அறிவு. போன ஒரு வாரம் நீங்கள் வந்ததுக்கும் இங்கே வர்றதுக்கு இடையில் ஆண்டவரை பற்றின அறிவில் வளர்ந்துருக்கணுமானா போன வாரம் எவ்வளவு மணி நேரம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் செலவு பண்ணீங்க? அறிவில் எப்படி வளர முடியும்? புள்ள சிலபஸை படிக்காமல் அறிவில் வளர முடியுமா? எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிள்ளைய பார்த்து கேட்குறேன், புக்கு படிச்சியா, ஃபிசிக்ஸில் அந்த சாப்டர் படிச்சியா, கெமிஸ்ட்ரியில் இந்த பாடம் படிச்சியான்னு கேட்குறோமே. எங்கே இந்த உலகத்து எக்ஸாமுக்கு பரலோகம் போகிற கிறிஸ்தவனான நீ போன வாரம் இதை படிச்சியா? இதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ண? கர்த்தருடைய அறிவில் விருத்தி ஆவதற்கு நீ என்ன முயற்சி எடுத்த? எவ்வளோ 1000 கட்டாலும் கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி உலக அறிவில் வளர்த்தி ஆக்கிறதுக்கு விருப்பம் உள்ள உனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வசனத்தோடு நிலவு பண்ண நேரம் என்னங்கிறத மனச்சாட்சியின்படி யோசிச்சு பாருங்க. இனி எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை உருவாக்குறோம்? படிங்க, தப்பே கிடையாது, நல்லா படிங்க. எவ்வளோ ஹையஸ்ட்டுக்கு படிக்க முடியுமோ படிங்க, நல்லது. ஆனால் ஒன்றை மட்டும் மனச்சு வச்சுங்க, நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் அறிவுள்ளவங்களாக இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும், உன்னுடைய அந்த அறிவு உன்னுடைய குழியை தாண்டி உன்னை கொண்டு போகாது. கடைசியில் கொண்டு வைக்கணும் பாருங்க, அந்த குழியை தாண்டி உன்னை கொண்டு போகாது. ஆனால் இந்த வேத அறிவு மாத்திரம்தான் உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போகும். Do you know the importance of this word? உன் பிள்ளை பார்க்குறானா வேதத்தை நீ வாசிக்கிறத? அம்மா, உன் பிள்ளைங்க பார்க்குறாங்களா வாசிக்கிறத? இந்த வேதத்தை நீ திறக்கிறத வாசிக்கிறத பார்க்குறாங்களா? கர்த்தருடைய அறிவில் எப்படிமா விருத்தி அடைவ?
நான் பரலோக ராஜ்யம் போக காத்திருக்கிற ஒருவேன்னா அந்த அறிவை பெறாமல் நான் போக முடியாது. காரணம், இன்னைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? இதைத்தான் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை பாருங்கள். அன்றையும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படியெனில் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. கடந்த ஒரு வாரம் நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாக நடந்தோமா இல்லை மாம்சத்துக்குரியவங்களா நடந்தோமா? தேவனை நோக்கி போகிற பாதையில் இருந்து பயணப்படுறேனா இல்லை இந்த உலகத்தின் பாதையில் நான் பயணப்படுறேனா? அருமையான தேவஜனமே, உலகத்து மனுஷனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது போதும் என்று நினைப்பேனானால் நான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. Are you pleasing God? எவ்வளவு காரியங்களை இன்னைக்கு மனுஷனை